species bottom also as Mr. Alfonso. Welcome back to my channel. So Godzilla X Kong The New Empire படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸ்ல தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்களம் வந்துட்டு பாலிவுட் படம் மாதிரியே பண்ணிட்டாங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெய்லர்லேயே மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே புதுசாக அங்கே எதுவுமே இல்லை. ஒரே குட்டி ட்விஸ்ட் மட்டும் இருக்குது. பட் அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சான்னு தெரியல. பட் ஆனால் பேசிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா கதையை முழுசாக சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு இதான் நடக்கும் போதுங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சரியா கதைக்கிழமை என்னன்னு தெரியாத ஆட்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். அதான் வந்துட்டு சர்ஃபேஸ் வேர்ல்டு இங்கே நம்ம மனுஷங்க வர இடத்துக்கும் வந்து அந்த டைட்டன்ஸ் அந்த பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் அந்த கிங் காங்கு அந்த மாதிரி பெரிய டிராகன் கிங் எல்லாம் வாழ்ந்து இல்லைங்களா. அந்த காட்ஜிலா பையன் இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான். அது வேறு கதை. பட் ஆனால் வந்துட்டு பொதுவாக சொல்கிறேன் இந்த பெரிய மான்ஸ்டர்ஸ் வாழ்கிற ஒரு இடம் அது வந்து ஹாலோ எர்த்னு சொல்லுவாங்க. மக்கள் வாழ்றது வந்துட்டு சர்ஃபேஸ் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இடத்துக்குள்ளேயும் வந்துட்டு நீ அங்கிட்டே இரு நான் இங்கிட்டே இருக்கிற ரெண்டு பேரும் நிம்மதியாக சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் இங்கே இந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே இருக்கிற ஒரு மான்ஸ்டரான நம்ம ஸ்கார் கிங் அப்படிங்கிற ஒரு குரங்கு ஒரு ஒராங்குட்டான் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு நான் போய் உலகத்தையும் ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்புறாப்புல அவனோட ஆர்மி திரட்டிட்டு கிளம்புறாப்புல நோ நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கும் நம்ம காட்ஜிலாவும் டீம் அப் பண்ணி அவனை அடிச்சு துவம்சம் பண்ணுறாங்க. இந்த ஒராங்குட்டானுக்கு ஒரு டீம்மேட் இருக்காப்புல ஷீமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் டிராகன் மாதிரி. சரியா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சேர்ந்து யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது தான் வந்துட்டு பேசிக்கலாக கதைக்கலாம். யார் ஜெயிச்சிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் அதுதான் கதைக்கலாம். சரியா ஸோ கதைக்கலாம் தூக்கி அப்படி வரமாக வச்சலாம். படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட விஷுவலி எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். எனக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் விஷுவல்ஸில் எந்த குறையுமே எனக்கு வரல. எனக்கு நீங்கள் ரொம்ப அப்படியே கூர்ந்து சிஜிஐலாம் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்ததுக்கே எனக்கு எக்ஸ்ட்ரானரி ஆச்சுங்க. எஸ்பெஷலி இந்த ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே காங்க வந்து அந்த ஹாலோவத்தில் காட்டுறது எனக்கு ஒரு மாதிரி தலையில் சுத்த ஆரம்பிச்சுட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சேரில் நாசாயிரனால அது திரும்ப தான் தெரியல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பின்னாடி அந்த சீனரிஸ் ஆகட்டும் மவுண்டன்ஸ் ஆகட்டும் அப்புறம் அந்த அனிமலை கொண்டவொன்னா அப்படியே ரத்தமாக இருக்கும் மூஞ்சியெல்லாம் வந்து அதாவது பச்சை கலர் ரத்தம் அது என்ன பச்சை ரத்தம் தெரியல. பட் அது போய் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் கொடுப்பாப்புல அந்த ஒரு ஷார்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து ஜியாங்கிற பொண்ணு வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல சில விஷயங்கள் காட்டுவாங்க. சரியா அது நீங்கள் பாருங்க நான் சொல்ல வரும்னா அந்த இடத்துலலாம் வந்துட்டு அப்படியே விஷுவலி மிரட்டுது படம். அதுக்கப்புறம் நம்ம காட்ஜிலா வரதாகட்டும் காட்ஜிலா எல்லாம் கடைசியில் ஒரு சம்பவம் பண்ணோம். அந்த அட்டாமிக் பிரெத்தை ஒரு சம்பவம் பண்ணோம். அதெல்லாம் அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே தியேட்டர்லேயே அலறிச்சு. அந்த விஷயம் அமேசிங்க. அதுக்கப்புறம் நான் ஷீமோங்கிற கேரக்டர் ஆகட்டும் ஸ்கார் கிங்கிற கேரக்டர் ஆகட்டும் விஷுவலாக ஓவராலாக எக்ஸலண்ட் எக்ஸ்ட்ரானரி. அதுக்காகவே நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் திங்கு. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சீரீஸ் இந்த படத்துக்கு முன்னாடி வந்து நான் மொத்த மான்ஸ்டர்ஸையும் பார்த்துட்டு வந்தேன். அதாவது வந்துட்டு இது முன்னாடி இருந்தே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. இந்த படம் வரப்போகுதுங்கிறதுக்காக நான் அப்டேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே வந்துட்டு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு மொத்த படமும் ஒரு லைனாக பார்த்தேன். சரிங்களா ஏன்னா பிகாஸ் நான் வந்து இந்த மான்ஸ்டர்ஸில் வந்து ஸ்கை லைன் ஆகட்டும் முன்னாடி இந்த காட்ஜிலா அந்த படம் ஆகட்டும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிச்சு பார்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக முழுசாக பார்த்துட்டேன். அப்படியே பிஞ்ச் வாட்ச்லாம் பண்ணோம் 2-3 நாள் உட்காந்து அப்படின்னு சொல்கிறேன். அது பாசிட்டிவ் ஆயிடுச்சா இல்லை நெகட்டிவ் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. அந்த வகையில் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஒரு சாலிட் செட்பேக்காக தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எவ்வளோ விஷுவலி வந்துட்டு இந்த காட்ஜிலாவோ இல்லை காங் படம்லாம் நல்லா இருக்குமோ அதே அளவுக்கு வந்து இந்த ஹியூமன் இமோஷன்ஸ் இந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் ஹியூமன்ஸ்க்கும் இந்த டைட்டன்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு இமோஷனல் பாண்டிங் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஹியூமன்ஸ்குள்ளேயே ஒரு பேட்டில் நடக்கும். நீங்கள் வந்துட்டு இது பண்ணாதாங்கம்மா இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நீங்கள் அந்த மான்ஸ்டர்ஸ் படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஹியூமன்ஸோட இமோஷனல் இன்வால்மெண்ட் படத்தில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இருந்த இடத்துலையும் வீக்காக இருந்துச்சு. எந்த விஷயத்தையுமே சாலிடாக ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண முடியல. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்த கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது அந்த கிராண்டியரும் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக பேட்டில் பண்ண விட்டு அந்த கிராண்டியர்லேயே நம்ம அப்படியே கவர் அப் பண்ணிடலாங்கிறக்காக ஸ்டோரியோட ஸ்க்ரீன் பிளேயும் அதில் எக்ஸிக்யூஷனில் வந்து கொஞ்சம் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இட் வாஸ் மோர் லைக் எப்படின்னா குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அப்படிங்கிற மாதிரி. சரி நம்ம மான்ஸ்டர் வர்ஸுங்கிற படம் இந்த காட்ஜிலா காங்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ஏன் ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸ்லேயே இல்லை டீசர் ரியாக்ஷன்ஸ்லேயே நிறைய பேர் வந்து டீம் காங் டீம் காட்ஜிலா அப்படின்னு போட்டு கமெண்ட்ஸாக போட்டு தள்ளுவாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இல்லையா. பட் ஆனால் இது வந்துட்டு இட் வாஸ் மோர் ஆஃப் இந்த குட்டி குழந்தைங்களுக்காக டார்கெட் பண்ண மாதிரி ஒரு படம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்துட்டு இப்போது நம்மளுக்கு காட்ஜிலாங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குதுன்னா நம்மளுக்கு அப்படியே அள்ளு விடும். அது ஒரு மாதிரி ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஹைப்பு இதில் என்னால் சென்ஸ் பண்ண முடியல. காங்குங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ண அந்த ஹைப் என்னால் பெருசாக சென்ஸ் பண்ண முடியல. அண்ட் காட்ஜிலாவும் காங் ரெண்டு பேரும் எதிரிகள் லிட்ரலி அவங்க மீட் பண்ணது அந்த காட்ஜிலா வர்சஸ் காங்கெல்லாம் அந்த மீட்டிங் பிளேஸ் வரும்போது ஒரு மாதிரி நான் இத்தனைக்கு அந்த லேப்டாப்பில் தான் பார்த்தேன். ஆனால் அள்ளு விட்டுருச்சு எனக்குலாம். பட் இதில் அந்த மீட்டிங் இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கர We interrupt this program to bring you taking on my life, no walking your way, my way. Ain't giving up on my kind of way, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. now back to the show. பட் இதில்
அந்த மீட்டிங் இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கர காமிக்கலான சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. டே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அங்கே தான் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. லிட்டரலாக வந்துட்டு காங் இருறா அப்படிங்குவான் காட்சிலா கேட்டு. காட்சிலா காங்க பார்த்தோன்னா அப்படி எக்ரிட் அடிக்க வரும். இரு அது கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்குது. அந்த விஷயம் நீங்கள் பார்த்துருவீங்க, அதனால ஸ்பாயிலர்லாம் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப காமிக்கலாம். இவங்க 2 பேரும் வந்துட்டு ஆர்ச் ரைவல்ஸ். அந்த ரைவல்ரியும் அந்த ஒரு பில்டப்பும் அந்த ஒரு ஃபியரும் எனக்கு கிரியேட் ஆகவே இல்லை ஒரு பக்கம்ங்கிறது வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக பார்க்குறேன். ஸோ அதனால தான் இது ப்ராபப்ளி வெறும் அந்த சில்ட்ரன் பேஸ்டாக எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த பக்கம் ஸ்கார் கிங் வந்து பயங்கரமான ஒரு பில்டப் இருந்துச்சு. மனுஷன் ஸ்டார்டிங்கில் வரும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்லுவேன், எனக்கு என்ன தோணுச்சு நான் அப்படியே சொல்லிடுறேன் சரிங்களா. எனக்கு ஸ்டார்டிங்கில் எந்திரிச்சு ஒரு மாதிரி அப்படி சைடில் அப்படி நிற்பாப்புல நம்மளுக்கு டக்குனு சத்யராஜ் சார் அப்படின்னு நக்கல ஒரு லுக் வருது. அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. நம்ம தமிழ் படம் நிறைய பார்க்கலாம். ஸோ அதனால சொல்கிறேன், நான் மற்றபடி எந்த விஷயம் லிங்க் பண்ணல. அந்த ஒரு ஆட்டிடியூட் ஆகட்டும், ஒரு மாதிரி செம ஒரு சைடு வாங்கி இருக்கிறது, ஒரு மாதிரி திமிரா நடக்கிறது சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அண்ட் தென் இட் வென்ட் ஆன். பட் அந்த அந்த ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் இருந்துச்சு தெரியுமா. அதுக்கு மீட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-60% மீட் ஆச்சு. மற்றபடி வந்து கொஞ்சம் ஓகேஷன் தான் இருந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு ஷீமோ தான், இந்த ஷீமோ பையில தான் காட்டாமலே இருந்தாங்க. இந்த ஷீமோ பையில காட்டும் போது அப்படியே ரிவீல் ஆகும். அந்த அப்படியே சேர்லேருந்து இப்படி முன்னாடி இப்படி உட்காடுற முன்னாடி வருது ஷீமோ சப்ப மூக்கி இப்படி இருந்தோம்னா அது பார்த்த உடனே எனக்கு பயம் வரல. அப்படியே புஜுக்கு அப்படின்னு கொஞ்சம்ங்கிற மாதிரி தோணுச்சு. டேய் இவனை பார்த்தா பயம் வரலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரும் வந்துட்டு இந்த நம்ம நீங்களே சொல்றீங்க, இதெல்லாம் நான் சொல்லிங்க, நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன் சரியா. அதான் வந்துட்டு இந்த ஸ்கார் கிங் வந்து அந்த ஒரு விப்பு வச்சு தான், அந்த விப்பில் இருக்க அந்த சின்ன ஐஸ் அந்த எட்ஜில் வச்சு தான் ஷீமாவை கண்ட்ரோல் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ இவர் கண்ட்ரோல் பண்ண அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆடுங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. தவிர அந்த ஷீமோங்கிற கேரக்டர் வந்துட்டு ஒரு பயம் கிரியேட் பண்ணுச்சா அப்படின்னா எனக்கு இல்லை. ஸோ again coming to the same point the third time, தி அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாஸ்டர்ஸை பார்த்து வெறியாகி அப்படியே வேற மாதிரி இன்வால்வ் ஆகி வேற மாதிரி ஒரு இமோஷ்னலாக வந்துட்டு அந்த மொத்த சீரீஸை ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு இந்த படம் மேபி வந்துட்டு அவங்களுக்கு அப்ராப்ரியேட்டாக எக்ஸாக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த வரிசையில் நானும் இருக்கேன், எனக்கு இது ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். மற்றபடி நான் சொன்ன மாதிரி விஷுவலி ஒரு பயங்கர ஸ்டன்னிங்கான விஷயம். அண்ட் குழந்தைங்க வில் லவ் இட். ஸோ ஃபேமிலிஸாக போய் பார்க்கணும், 3Dயில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு மிரட்டலாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு டெஃபினெட்லி டு மீ பர்சனலி நான் அத்தனையும் அதுவும் இவ்வளோ க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் அத்தனையும் அப்படியே பிஞ்ச் வாட்ச் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இஸ் அ கோர் எலிமெண்ட் ஆஃப் இந்த சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற தோணுச்சு. அந்த ஜியாவும் இந்த காங் இப்படி இந்த விரலை தோடுறதெல்லாம் வந்துட்டு அது வேற மாதிரி ஒரு இமோஷனு. இதில் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. ஆனால் அதை என்னால் சென்ஸ் பண்ணவோ ஃபீல் பண்ணவே முடியல. அது என்னன்னு தெரில, அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, அது எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில. ஸோ ஓவராலாக சும்மா ஒரு நல்ல அந்த விஷுவல்ஸ்க்காகவும் ஒரு பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் அடிச்சுக்கிற அந்த கிராண்டியருக்காகவும் அந்த விஷயங்களுக்காக வந்து டெஃபினட்டாக அந்த படம் நீங்கள் பார்க்கலாம். பட் ஸ்டோரி வைஸ் வந்துட்டு டெஃபினெட்லி நாட் த பெஸ்ட் அமங் ஆல் தி அதர் ஃபிலிம்ஸ் தட் ஹவ் கம் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். இது எனக்கு மட்டும்தான் தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வேறு ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் பார்த்து படிச்சுக்கிறேன். அண்ட் இல்லை ப்ரோ இதை நீங்கள் இப்படி பார்த்துருக்கணும், இல்லை நீங்கள் அப்படி பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக்கிறேன். ஸோ இது முழுக்க என்னோட ஒப்பீனியன் மட்டுமே. எனக்கு வந்து 50-50 தான் இருந்துச்சு இந்த படம் சரிங்களா. ஒன் மோர் திங் ஐ வுட் லைக் டு ஆட், எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் அங்கே வந்திருந்தாரு. ஸோ அவர் சொன்னார் இந்த படம் ஆக்சுவலாக பிளான் பண்ணும்போதே வந்து வெறும் காங்கை மட்டும் தான் வச்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்ஜெட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகவும் வந்துட்டு தான் காட்ஜிலா ஆட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. சன் ஆஃப் காங் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கதை எடுத்தாங்க. அந்த சூக்கோங்கிற கேரக்டர் அந்த குட்டி குழந்தை அது கியூட்டுங்க. அதான் சொல்ல எல்லாமே கியூட்டாக இருக்குதுங்க. அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளுக்கு வந்துட்டு பயமும் இதுவும் வரல. பட் சன் ஆஃப் காங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் காட்ஜிலா உள்ள வந்து காட்ஜிலா எக்ஸ் காங்கிற மாதிரி மாற்றுறாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சன் ஆஃப் காங்னு எடுத்ததுனா இன்னும் கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக இருந்திருக்குமோ இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி வந்துட்டு இட்ஸ் 50-50 ஃபார் மீ. அண்ட் இது என்னோட ரிவ்யூ ஆன் காட்ஜிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பயர். உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்க மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.